தொடர்வது சிவனை வணங்கிய கணபதி குறித்த செய்தியாகும். நூதன அவதார கணபதிக்கு சிவவரம் கிடைக்கிறது. எவரும் எக்காரியமும் தொடங்கும் முன் கணபதியை வணங்க வேண்டும். சிவன் திரிபுராசுர சம்ஹாரம் செய்ய புறப்பட்ட போது கணபதியை வணங்காததால் தேரச்சு முறிந்தது. தவறு அறிந்து கணபதியை வணங்கிட திரிபுராசுர வதம் நடந்தது. இது நடந்த இடம் அச்சு அறுபாக்கம், இப்போது அச்சரப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது போலவே ஒரு சம்பவம். ஒரு பாண்டியன் கங்கையிலிருந்து மணலை வண்டியில் கொண்டு வந்து கொண்டிருந்தான். வண்டியின் அச்சு முறிந்து விட்டது. தப்பிதம் உணர்ந்து கணபதியை வழிபட வண்டி கிளம்பியது. தவறுக்காக பிராயச்சித்தமாக அக்கோவிலையே புதுப்பித்தான் என்றும் கல்வெட்டுகள் கூறும். கணபதி ஏன் சிவனை வணங்கினார்? சிவபக்த ராவணனை கொன்ற பிரம்மகத்தி பாபம் தீருவதற்காக ராமன் கடற்கரையில் சீதை மண்ணால் லிங்கம் பிடிக்க ராமர் பூஜை செய்தார். சிவபக்த சூர பத்மாதியரை கொன்ற பிரம்மகத்தி பாவம் நீங்க கந்தன் திருச்செந்தூரில் 5 லிங்கங்களை ஸ்தாபித்து பூஜித்தான். இன்றும் கற்பக்கிரக கந்தன் கையில் பூ ஜபமாலையுடனேதான் காணப்படுகிறார். அவ்வாறே கஜமுகாசுரனை அழித்த பிரம்மகத்தி தோஷம் போக கணபதி சிவனை ஸ்தாபித்து வழிபட்டார். அத்தலத்திற்கே கணபதீஸ்வரம் என்ற பெயர். திருவெண்காட்டு சிவனையும் கணபதி வணங்கினாராம். எனவே அவ்வூருக்கே கணபதி நகரம் என்ற பெயரும் உண்டு.